இந்த அஷ்டம குரு, கெண்டச்சனி, ஜென்மச்சனி, அப்புறம் ஜென்ம குரு இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா கோச்சாரத்தில். அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி ஒட்டி சொல்லுவாங்க. அது சிலருக்கு பாதிக்கும், சிலருக்கு ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அப்படியா கடந்து போயிருச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கார் அல்லது சனி வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கோச்சாரத்தில் அந்த கிரகம் சனியோ குருவோ அந்த ஜனனகால சனியவோ குருவையோ கடந்து வருது அப்படின்னாக்க, அது அஷ்டமமாக இருந்தாலும் சரி, ஜென்ம குருவாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டமமாக இருந்தாலும் சரி, அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டத்தை கொடுத்துறாது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோச்சாரத்தில் இந்த சனியோ குருவோ ஜனனகால குருவையோ சனியவோ கடந்துக்கிட்டு இருக்கிறப்ப வக்ரமாகும் இல்லையா கோச்சார கிரகம், அந்த டைமில் யோகத்தை செய்யும். அப்போ குரு பயிற்சி சனி பயிற்சிங்கிறது நமக்கு நெகட்டிவ் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். அந்த இடத்துல பாசிட்டிவ் நடக்கும். பாசிட்டிவ் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த டைமில் நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ இப்படி தான் குரு பயிற்சி சனி